பசுபதியும் ராகினியும் போட்ட திட்டத்த வந்து நிவின் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து வந்து நிவின் இந்த விஷயத்த காவேரி கிட்ட சொல்றாரு. உடனே வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வெண்ணிலாவ. சரி நிவின், நாங்க வந்துடுறேன், நீங்களும் வந்துடுங்க அப்படின்னோனே, நிவின் வந்து நம்ம காவேரியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, வெண்ணிலாவ வந்து காப்பாத்துறாங்க. வெண்ணிலாவ வேற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது கரெக்ட்டா அங்க வந்துடுறாங்க ரவுடீஸ் எல்லாம். அவங்க கிட்டேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள காப்பாத்தி கொண்டு போறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க கரெக்ட்டா வந்து கோர்ட்டுக்கு கேஸ் வருது. கரெக்ட்டா வெண்ணிலாவ வந்து எப்படி கூட்டின்னு வரதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ரவுடீஸ்க்குலாம் வந்து வழிமறிச்ச உடனே வந்து போலீஸ்கிட்ட வந்து போலீஸ் பாதுகாப்போட வெண்ணிலாவ கூட்டு வந்து ஆஜர்படுத்துறாங்க நம்ம காவேரி. அதே மாரி நம்ம குமரனும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெண்ணிலாவோட மாமாவையும் கூட்டிட்டு வந்துடுறாரு கோர்ட்டுக்கு. கோர்ட்ல வந்து என்ன பண்றாங்க, வெண்ணிலாவோட மாமாவும் அதே மாரி வெண்ணிலாவும் சாட்சி சொல்றாங்க. இந்த மாரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து விஜய் கிடையாது. விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன தள்ளிவிட்டது மேலேருந்து தள்ளிவிட்டதே வந்து பசுபதி தான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அதனால பசுபதிய அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வந்து ட்ரை பண்றாங்க. பசுபதி வந்து தப்பிச்சு போறாரு. இந்த சூழ்நிலையில இங்க விஜய வந்து ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணோனே விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே காவேரி பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. ஆனா காவேரி அங்க இல்ல. அதனால விஜய் என்ன பண்ண திரும்ப குழப்பம் அடையறாரு. இந்த சூழ்நிலை வெண்ணிலாவ மீட் பண்றாரு விஜய். அப்ப வெண்ணிலா வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க. இந்த மாரி காவேரி என்கிட்ட சத்தியம் பண்ணி குடுத்துருக்கா. உங்கள விட்டு பிரியறேன்னு சொல்லியிருக்கா. அதனால தான் நான் வந்து உண்மைய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடையறாரு விஜய். நீ என்ன சொல்ற? எதுக்காக இப்படிலாம் பண்ணா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. நான் விட மாட்டேன். காவேரி ஏன் பொண்டாட்டி, என்னை விட்டு எப்படி பிரிய முடியும்? நான் ஒத்துக்கினா தான் இதெல்லாம் நடக்கும். நான் எப்படி ஒத்துப்பேன் அப்படின்றாரு. உடனே வந்து அவ எனக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்கா. அவ சத்தியத்த காப்பாத்த வேண்டியது உன்னோட கடமை. அதனால நீ காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்றாங்க. நான் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் காவேரி தான் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிய என்னால வந்து மறக்க முடியாது. எனக்கு எல்லாமே அவ தான் செமையா கத்துறாரு. அவ இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுற அப்படின்றாரு. எனக்கு எல்லாமே தெரியும். காவேரி கர்ப்பமா இருக்கா அதுதானே அப்படின்னு அதிர்ச்சி அடைறாங்க. உனக்கு எப்படி தெரியும்னு என் குழந்தை சாட்சியா சொல்றேன்னு சொல்லிட்டு அவ தான் குழந்தை மேல சத்தியம் பண்ணா அப்படின்னு அதிர்ச்சி அடைறாரு. குழந்தை மேலயா? ஆமாம். அதனால கண்டிப்பா காவேரி வர வாய்ப்பே கிடையாது. நீ தேடுறது வேஸ்ட் விஜய் அப்படின்னோன, உன்னால எப்படி இப்படிலாம் சொல்ல முடியுது? காவேரி எந்த அளவு என்னை விரும்பினா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பா. இதை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா வெண்ணிலா? உன்னோட சுயநலம் தான் இப்போ கூட உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னோடனே, நீ என்னை தப்பாக புரிஞ்சிருக்க விஜய் அப்படின்றாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற? காவேரி எப்போ வந்து அந்த வயிற்றில் குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலோ அப்போவே என் மனசு மாறிடுச்சு. அப்போவே நான் வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீ சொல்கிறது உண்மையா வெண்ணிலா அப்படின்னு? உண்மைதான் விஜய். ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்தில் வந்து அப்பா அம்மா இல்லாமல் வாழவே கூடாது. என் அப்பா அம்மா என் கண்ணு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் எவ்வளோ மனது வேதனை அனுபவிச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோ பெரிய பொண்ணு ஐயோ நான் அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்து அப்பா இருந்தும் இல்லாமல் வளருது ரொம்ப கொடுமை விஜய். அந்த கொடுமை வந்து பாவம். உன்னோட குழந்தைக்கு வேணாம் விஜய் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ உண்மையாவ சொல்கிற வெண்ணிலா அப்படின்னா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த முடிவை நான் என்னைக்கோ எடுத்துட்டேன். ஆனால் நான் ஏன் காவேரி கிட்ட சொல்லலாம், காவேரி என்ன பண்ணுறான்னு பார்க்க நினச்சேன். ஆனால் அவள் எனக்கு கொடுத்த சத்தியத்தில் உண்மையாக தான் இருக்கா. அதனால எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீயும் காவேரி சேர்ந்து வாழணும். குழந்தைக்காக நல்லபடி நீங்கள் 2 பேரும் வாழணும். அதுதான் வந்து நியாயம். நான் வந்து இதில் கண்டிப்பாக தலையிட மாட்டேன். எப்போ வந்து நீ ஒரு குழந்தைக்கு அப்பாவோ இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. நான் உன்னை சொந்தம் கொண்டாடுறதுல ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? நம்பலாமா? நான் நம்பலாம் விஜய். இதுக்கப்புறம் வந்து நான் உன்னை சொந்தம் கொண்டாட மாட்டேன். நீ காவேரிக்கு சொந்தமானவ. அப்போவே நீ என்கிட்ட சொன்ன, எனக்கு காவேரி தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு நான் காவேரியோட புருஷனாக மாறிட்டேன்னு சொன்னேன். ஆனால் அதை நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. நீ வந்து காவேரிக்கு பயந்து தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் புரியுது. நீ காவேரி மேலே வந்து ரொம்ப அன்பு வச்சுருக்க. காவேரி நீயும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் அது தெரியாமல் நான் இவ்வளோ நாள் வந்து உங்களை 2 பேருமே கஷ்டப்படுத்திட்டேன். நீ கவலைப்படாத விஜய். காவேரி கண்டிப்பாக வந்து உனக்கு கிடைப்பா. இப்போ காவேரி எங்கே போயிருக்கானோ எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, நிஜமாவா வெண்ணிலா அப்படின்றாரு. ஆமாம், நீ வா, உன்னை காவேரி எங்கே போயிருக்கான்னு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து 2 பேருமே வந்து கிளம்பி வந்து போகிறாங்க. இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு தேடுறாங்க. பார்த்தா பஸ்ஸுக்காக வந்து காவேரி வந்து ஒரு பேக்கை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜய் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அப்படியே பார்த்துட்டு செம்ம டென்ஷன். என்ன விஜய் நின்றுட்ட போலையா அப்படின்னோடனே, நீ போய் பேசு முதல்ல பின்னாடி வரேன்றாரு. உடனே வெள்ளாவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. அப்படியே விஜயை பார்க்குறாங்க. அப்படியே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே பார்த்து மிரடுறாங்க.